கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு மாதத்தின் 2வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார். நல்ல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நாம பிரகாசிக்க வேண்டிய காலம், நம்ம சோர்ந்து போகிற காலம் அல்ல. இன்றைக்கு இந்த 2வது நாள் ஆயிருச்சு. நீங்க பலவிதமான சோர்வுகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த மாதத்தின் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுறது? என்னுடைய இஎம்ஐ நான் எப்படி கட்டுறது? வீட்டுக்கு வாடகை எப்படி கட்டுறது? வண்டிக்கு பெட்ரோல் எப்படி போடுறது? பிள்ளைகளுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பலவிதமான தேவைகளோடு என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும்படியான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறார். இன்றைய ஆத்தும் ஆகாரத்துல நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் யெகோவா ஈரே என்று சொல்லப்படுகிறது. அந்த நாமத்துல ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை உண்டு. உதாரணமாக யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். யெகோவா ஷம்மா அப்படின்னா நம்ம கூடவே எப்போது இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். யெகோவா ரஃபா அப்படின்னா அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் என்று அர்த்தம். அப்படியாக யெகோவா ரஃபானா சுகம் கொடுக்கிறவர். யெகோவா சிக்கேனு அப்படின்னா நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யெகோவா ஷாலோம்னா சமாதானத்தை கொடுக்கிறவர். ஒருவேளை நம்ம வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த யெகோவா ஷாலோமை நீங்கள் அழைக்கும் போது அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக அவர் இறங்கி வருவார். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பும் போது யெகோவா நிஸ்ஸின்னு சொல்லி அழைக்கும் போது உங்களுக்கு வெற்றி தருகிறவராக இறங்கி வருவார். அப்படி அவருடைய நாமத்தை நீங்க கூப்பிடும் போது அவர் நம்மத்தில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர். இந்த இடத்துல இந்த பேரை யார் அழைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஏன் அவர் யெகோவா ஈரே என்று பெயரிட வேண்டும்? ஏன் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்ல வேண்டும்? So Abraham called that place, the Lord will provide, and to this day it is said, on the mountain of the Lord it will be provided. இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா Abraham named the place Yahweh Yireh, which means the Lord will provide. Hallelujah. நம்முடைய தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அடங்கி இருக்கிறது. 22வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்படுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன, ஆபிரகாம தேவன் சோதிச்சாரா? நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவரா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சில நேரத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் தான். சோதனை அப்படின்னு சொல்லும் போது 3 பேர் நம்மளை சோதிக்கிறாங்க. ஒன்று, நாமவே சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு சில நேரத்துல சோதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்மாகவே எடுத்துக்கொள்ளுகிற சோதனை ஒன்று உண்டு. 2வது, பிசாசு, அவனுக்கு பேரு சோதனைக்காரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் சில நேரத்துல சோதிக்கிறான். 3வதாக தேவன் நம்மை சோதிக்கிறார். தேவன் நம்மை எதற்காக சோதிக்கிறார் அப்படின்னா நம்மை சுத்த பொன்னாய் விளங்க வைப்பதற்காக, அடுத்த ஒரு லெவலுக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்காக தான் தேவன் நம்மை சோதிக்கிறார். இந்த இடத்துல கூட ஆபிரகாம தள்ளிவிடணும், அவங்களுக்கு கொடுத்த குழந்தைய அழிச்சிடணுன்றதுக்காக சோதிக்கல. ஏற்கனவே 100 வயது கழித்து தான் ஆண்டவர் ஈசாக்க கொடுத்தார். ஏன் ஆபிரகாம சோதிச்சார்? என்னை விட ஆபிரகாம் ஈசாக்க நேசிக்கிறானா என்பதை அறிந்து கொள்வதற்காக தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய ஏக சுதனும் ஆகிய உன்னுடைய மகனாகிய ஈசாக்க மோரியா தேசத்துல வந்து பலியிடு அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இதை எனக்காக வந்து பலியிடு, அதுவும் நீதான் அந்த குழந்தையை வெட்டி பலியிடணும்னு சொன்னா தகப்புடைய உள்ளம் எவ்வளவாய் சோர்ந்து போயிருக்கும். ஆனா அவர் அதுல எந்த வார்த்தையும் சொன்ன மாதிரி பைபிள்ல போடவே இல்லை. உடனே அதிகாலையில் அவர் எழுந்து சேனம் கட்டி தன்னுடைய வேலைக்காரர் 2 பேரை கூட்டிட்டு டிராவல்ல போயிட்டே இருக்கிறாங்க.
தன்னுடைய பிள்ளையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவருடைய இந்த செய்தியை சாராள் அவருடைய மனைவிக்கு சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. உடனே அவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. போற வழியில இந்த ஈசாக் என்கிற அருமையான மகன், அவர் ஏதோ சின்ன குழந்தை இல்ல, அவர் ஏறக்குறைய 12 முதல் 15 வயது இருக்கலாம் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ அந்த நேரத்துல அவர் கேட்கிறார், அப்பா, பலி செலுத்த நம்ம ஆண்டவருக்காக பலி செலுத்த போறோம். எப்போதுமே பலி செலுத்த போகும்போது விறகு கட்டை எடுத்துக்குவோம், அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம், கூட ஆட்டுக்குட்டியும் எடுத்துக்குவோமே. இப்ப பலியிடுறதுக்கு எதை நம்ம பலியிடுவோம் ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பார்? உன்னதான் பலியிட போறேன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் தனக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் மகனே. அந்த விசுவாச அறிக்கையை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவன் பார்த்து கொள்வார், நம்ம அவரை நம்பிதான் போறோம், நீ பேசாம பயப்படாம வான்னு சொல்றார். அவங்க 2 பேரும் போற வழியில தன்னுடைய வேலைக்காரர்கள்ட்ட சொல்றாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு 3 நாட்கள் டிராவல் பண்ணி போறாங்க. 3வது நாள் தான் அந்த இடத்தை அவர் பார்க்கிறார். அந்த இடத்தை பார்த்த உடனே வேலைக்காரர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இங்கே இருங்க, நானும் என்னுடைய குமாரனும் போய் தேவனுக்கு பலியிட்டு நாங்கள் திரும்பவும் வருவோம். அந்த ஒரு விசுவாச அறிக்கையை பார்த்தீங்களா? நாங்க திரும்பவும் வருவோம். ஆண்டவர் சொல்றாரு பலியிட சொல்லி, ஆனா இவர் சொல்றாரு நாங்க போயிட்டு திரும்ப வருவேன்னு சொல்ல, திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு விசுவாச அறிக்கை! அதே மாதிரி அங்க போய் எல்லா விதமான பலிக்கான ஆயத்தங்களை செய்து ஈசாக்க கயிறெல்லாம் கட்டி அவரை படுக்க வைக்கிற வரைக்கும் ஈசாக்கு ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளா இருந்திருந்தா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நீங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, ஈசாக்கு ஆபிரகாம பலியிட்டு இருப்பார். ஆனா ஈசாக்கு தன்னுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். அந்த இடத்துல அவர் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசப்பாவை போல அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து இப்ப பரலோகத்தினுடைய ஃபுல் ஃபோக்கஸும் ஆபிரகாம் மேலதான் இருக்குது. பரலோகத்தினுடைய கேமரால பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மேலதான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறார்? ஆபிரகாம் வெட்டிடுவாரா, இல்ல ஆபிரகாம் தன்னுடைய மகன் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஏதாவது சான்ஸ் கேட்பாரா? ஒன்றும் அவர் கேட்கவே இல்லை. கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போற நேரத்துல பரலோகமே கதி கலங்கி போயிருச்சு. ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிதான் அப்போ கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன்னுடைய குமாரன் மேல கை போடாதே. நீ உன்னுடைய நேச குமாரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததுனால நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக பலியிட்டார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கொம்புகள் சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அங்க வைத்திருந்தார். ஆனா அது வரைக்கும் அது ரிவீல் ஆகல. இவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்த பின்னாடிதான் அந்த ஆசீர்வாதம் வருகிறது. இன்றைக்கு கூட உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு நாள் அதுல சிக்கி விடவே மாட்டார். நீங்க அதுல பலி ஆவதே இல்லை. இந்த சூழ்நிலையில நீங்க விழுந்து போவதில்லை. இந்த சோதனையில நீங்க சாவதில்லை. இந்த சோதனையில நீங்க ஜெயிப்பீர்கள் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. தேவைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இடத்துல வைத்தவர். உங்களுக்கு தேவையான காரியங்களையும் அவர் ப்ரொவைட் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, which means the Lord will provide. He was our provider. God is our provider. நமக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனையும் ஆண்டவர் இந்த மாதத்துல தர போதுமானவர். உங்களுடைய வீட்டுல எல்லா ப்ரொவிஷனும் தீர்ந்துருச்சா, இந்த மாதம் ஆண்டவர் அந்த தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தெரியுமா ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல சிக்கி இருக்குன்னு சொல்லி தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல வச்சிருந்தார். அந்த மாதிரிதான் உங்களுக்கு தேவையான ஆட்டுக்குட்டிகளை ஏற்ற நேரத்துல ஆண்டவர் காண்பிக்க வைப்பார். நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னது போல அவரை ஏறெடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனையும் இந்த மாதத்துல தருவார். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஃபீஸ் கட்டுவதற்குரிய பணத்தை கொடுப்பார், இஎம்ஐ கட்டுவதற்குரிய பணத்தை கொடுப்பார், வாடகை கட்டுவதற்குரிய பணத்தை கொடுப்பார். என்ன
தேவையா இருந்தாலும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்க போதுமானவர். பிகாஸ் ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். அவர் பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் சொல்றார், யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அவங்க அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு 2 பேரும் திரும்பவும் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் தன்னை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ விசுவாசிக்கிறீங்களா? உங்க மனதுல இந்த கலக்கெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன தேவையோடு நீங்க இருந்தீங்கனாலும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக யெகோவா ஈரேவாக செயல்பட்டவர். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் யெகோவா ஈரேவாக செயல்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சோதிப்பது எங்களை சுத்த பொன்னாக விளங்க வைப்பதற்காகவே. இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த மாதத்தின் தேவைகளை எப்படி சந்திப்பனோ என்று சொல்லி மலை போல நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு அவைகளை நீர் பனியை போல மறைய செய்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். யெகோவா ஈரேவுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பார்த்து கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அவர் பார்த்து கொண்டார். இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God bless you. Have a blessed day. Amen.